ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நற்பவி கிச்சன். இன்றைக்கி எப்படி கத்திரிக்காய் சட்னி செய்யலாம் பார்க்கலாம். வானலில் எண்ணெய் விட்டுட்டு 4 பட்டை மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டை அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 கத்திரிக்காயை கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி அதோடு சேர்த்து வதக்குங்க. எப்பொழுதுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தான் வதக்கணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துங்க, அதையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. தேங்காய் போடுறது இந்த மாதிரி தனியாக ஒரு அல்வா பார்த்துக்கு திரண்டு வரணும். சட்னி அந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துங்க. ஒரு சுவையான கத்திரிக்காய் சட்னி